எஸ். ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ விசிபிலிட்டி டூ யுவர் ப்ராடக்ட் சாரி யுவர் ப்ரொஃபைல் அப்படின்றத பார்த்தோம். ஸோ விசிபிலிட்டி எப்படி ஏற்படுத்துவீங்க? LinkedIn மூலியமாவும், Indeed மூலியமாவும், Naukri மூலியமாவும் விசிபிலிட்டி ஏற்படுத்துவோம்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே. டன். அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி எப்படி பண்றது? ஒரு ஐடியா எப்படி சூஸ் பண்றது? ஓகே. அந்த ஐடியாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாரியான கேஸ் ஸ்டடி பண்ணணும்? அதோட டாபிக்ஸ் என்னென்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? வி ஹேவ் சீன் ஆர் நாட்? இஸ் இட்? வி ஹேவ் சீன். அதுல டிசைன் திங்கிங் ப்ராசஸ் எப்படி யூஸ் பண்றாங்க? நீங்க எங்க போனாலும் அந்த டிசைன் திங்கிங்க மறக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? எஸ். இப்ப 3 வீக் என்னன்னா, ப்ராஜெக்ட் விசிபிலிட்டி கிடைச்சிச்சு. ப்ராஜெக்ட்ட சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வேலைக்கு போறதுக்கு ஜாப்க்கு தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டில். ஓகே. இப்ப நான் வேற என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ நீட் டூ கோ ஃபார் அ நெட்வொர்க். நெட்வொர்க்கிங் ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங். நீங்க இப்ப கத்துக்க வேண்டியது என்னன்னா, நெட்வொர்க்கிங் அண்ட் ஃப்ரீலான்சிங். ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஸோ நெட்வொர்க்கிங், ஃப்ரீலான்சிங் ஓகேவா? ஜாபே கிடைக்கலனாலும் எப்படி நான் வந்து ஏர்ன் பண்றது? ஓகே. ஜாப் கிடைக்கலனாலும் நான் மந்த்லி ஏதாவது ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும். அதுக்கு நான் என்னென்ன பண்றது? அப்படின்ற டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாவுமே மோஸ்ட்லி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஜாப் என்னென்ன விதத்துலலாம் போய் ஜாப புடிக்கிறது? அதாவது ரேஷனல் மெத்தட்ஸ். ரேஷனல் மெத்தட்னா என்னது? ரேஷனல் மெத்தட்ன்றது என்னன்னா, உங்களுடைய நார்மல் ஜாப் போய் தேடுற பேட்டர்ன் இல்லாம, ஓகே. நார்மல் ஜாப் பேட்டர்ன் ஜாப போய் தேடுற பேட்டர்ன் இல்லாம, புதுசா ஒரு பேட்டர்ன எப்படி தயாரிக்கிறது? அத நம்ப எப்படி ஃபாலோ பண்றது? இதுதான் நம்ப பார்க்க போறோம். புரிஞ்சுதா? ஓகே. காட் இட்? ஸோ நெட்வொர்க்கிங் அண்ட் ஃப்ரீலான்சிங் அண்ட் இத வச்சு ரேஷனலா எப்படி ஜாபுக்குள்ள போறது? நான் LinkedIn மட்டும் இல்லாம, Naukri மட்டும் இல்லாம, வேற என்னென்ன வழிகள்லாம் வேலை தேடலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். உங்ககிட்ட கரெக்ட்டா பென் அண்ட் பேப்பர் ரெடியா இருந்ததுன்னா, ஜஸ்ட் பிபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. வில் கோயிங் டூ லுக் வாட் ஆர் த வே ஹவ் வி ஆர் கோயிங் டூ கெட் த நெட்வொர்க்கிங் ரைட் நவ் அப்படின்றது தான். ஓகே. எஸ். ஓகே. சூப்பர். எல்லாருமே ரெடியா இருக்கீங்க. வெரி குட்.
மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி, அதாவது இந்த ஹைரிங் போஸ்ட் பார்த்து, அதுல இன்ட்ரஸ்டட்ன்னு போட்டு பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க உங்கள பிங் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது, ஓகே, ஆ ரொம்ப அதுல போய் ஹையர் ஆயி, அதுல உள்ள போய் உட்காரும்போது, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். கரெக்ட்டா? அப்பா! கண்டுபிடிச்சு எப்படியோ ஒரு வேலைக்குள்ள வந்தாச்சுடா. கரெக்ட்டா இல்லையா? அப்படியே சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த மாரி நடக்க மாட்டேங்குது. ஏன்னா ஹையர் பண்றதுக்கு 1000 பேர் இருக்கான். 1000 பேர் வரான். 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் பண்றான். 60 பேர், 70 பேர் உங்களோட ஜாப்ல ஒருத்தன் ட்ரை பண்றான். இப்படி இருக்கும்போது, இதுல எப்படி நம்ம போயிட்டு அதுல உள்ள பண்ணிட முடியுது? அதுல பை சான்ஸ் தான. இந்த சான்ஸ் இல்லாம வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ நெட்வொர்க்கிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சூப்பரான விஷயம்னு சொன்னா நம்ப முடியுதா? நெட்வொர்க் மூலியமா ஒரு சாதாரணமான ஒரு 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 சாதாரணமா இருந்த ஒரு பொண்ணு, இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் போறதோடைய எம்சி சப்ளையர் சொல்ல நம்ப முடியுதா? எம்சின்னா என்னன்னா, அந்த ஹோஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த ஹோஸ்ட் குடுக்குற ஒரு பொண்ணு. அவங்க அந்த ஹோஸ்டிங் குடுக்குற ஒரு கம்பெனி வச்சு நடத்துறாங்க. அதுக்கு வந்து நெட்வொர்க்கிங்ன்ற ஒரு ஃபோரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. ஸோ நெட்வொர்க்கிங்ன்னா எப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றேன். பிசினஸ் நெட்வொர்க்ஸ்க்குள்ள போயிட்டு உங்களுடைய வொர்க்ஸ ஷோகேஸ் பண்றது. யாராருக்கெல்லாம் பிஎன்ஐ தெரியும்? ஹவ் மெனி பீப்பிள் ஆர் நோ பிஎன்ஐ? எஸ். மணி பாரதிக்கு தெரியும் பிஎன்ஐ. ஆமா. என்னோட செஷன்லயே சொல்லியிருப்பேன். பிஎன்ஐ சொல்ட்டு. ஸோ பிஎன்ஐ வந்து எல்லா ஊர்லயும் இருக்குப்பா. ஓகே. பிஎன்ஐ எல்லா ஊர்லயும் இருக்கு. பிஎன்ஐ கோயம்புத்தூர், பிஎன்ஐ அது இது எல்லா ஊர்லயும் இருக்கு. இந்த பிஎன்ஐல போயி ஓகே. இந்த பிஎன்ஐல போயி உங்களுடைய ப்ரொஃபைல ஷோகேஸ் பண்றதுக்கு முன்னாடி, அந்த சாப்டர்ல இருக்கிறவங்க எல்லாருடைய லோகோ, அவங்க என்னென்ன பண்றாங்க, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு, ஒரு போஸ்டர்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு, சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் இந்த மாரிலாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு, அதெல்லாம் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் இப்போ. நம்ம என்னென்ன வழியில நீங்க சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ பிஎன்ஐ கோயம்புத்தூர். யாரெல்லாம் கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கீங்களோ, நேரா இதுல ஒரு நாள் ஒரு விசிட் பண்ணுங்க. ஓகே. எப்படி விசிட் பண்ண போறீங்கன்றது எனக்கு தெரியல. பட் நம்ம பண்ணணும். கரெக்ட்டா? இங்க போனீங்கன்னா, தேர் வில் பி லாட் ஆஃப் டிஃபரெண்ட் கம்ப்யூட்டர் சாரி டிஃபரெண்ட் கம்பெனிஸ் ஆர் தேர். ஓகே. இங்க நீங்க பார்க்குறீங்க இல்லையா? இது வந்து அ என்னது? பிஎன்ஐ கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஎன்ஐ குரூப்ல, இது வந்து பிசினஸ் நெட்வொர்க் இந்தியா அப்படின்னு வச்சுக்கங்க. ஓகே. இல்ல பிசினஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் அப்படி வச்சுக்கங்க. ஓகே. தட் இஸ் ஃபுல் நேம் ஐ திங்க் சோ. ஓகே. இங்க பாருங்க. இங்க பாருங்களேன் கம்பெனி. பெயிண்டிங் சர்வீஸ் பண்றது. நம்மளுக்கு தேவையில்ல. ஸ்ரீ ராகவேந்திரா சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் புரோகிராமிங் கம்ப்யூட்டர் ரீட்ரைவர். இது நம்மளுக்கு தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆ டிசைன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இல்ல ஏதாவது அவங்க கிட்ட வந்து டிசைன்ஸ் அவங்களது நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த ஃபைன் ஜுவல்லரின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டெய்லர். இவரு எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கு அந்த ஊர்ல.
டிசைன் எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒண்ணு பண்ணுங்க. அவரு எந்த அளவுக்கு வந்து அவருக்கு இது இருக்கு. அது பேர் என்ன சொல்லுவாங்க? பாத்துங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் டயல்ல மட்டும் தான் அக்கவுண்ட் வச்சுக்கிறாரு. ஓகே. சோசியல் மீடியால அவர்கிட்ட அக்கவுண்ட் இல்ல. இருக்கு. இதோ இருக்கு. இதோ நெனைக்கிறேன். இல்ல. அது இல்லன்னு நெனைக்கிறேன். சோ ஹி ஜஸ்ட் ஹேவ் ஒன்லி ஒன் திங். என்னது? ஜஸ்ட் டயல் தான் வச்சிருக்காரு. கரெக்ட்டா? இப்போ அவர்கிட்ட சோசியல் மீடியா பிரசன்ஸ் இல்ல. அப்போ இவரு கூட அவருடைய ப்ராடக்ட் எடுத்து ஓகே. நீங்க என்ன பண்ணலாம்? ஓகே. தங்கமயில் ஓகே. முருகன் ஜுவல்லரி, தங்கமயில் ஸ்ரீ பழனி முருகன் ஜுவல்லரி. இதான் கம்பெனி நேம் ஐ திங்க் சோ. இதுல தேடி பாருங்க. சாரி. இது கம்பெனி நேம். இத போட்டு தேடி பாருங்க. யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கீங்களோ, ஃப்ரீலான்சிங் பண்றதுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன இருக்கணும்? போர்ட்ஃபோலியோ இருக்கணும். போர்ட்ஃபோலியோ இல்லாம போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட நான் டிசைன் பண்ணுவேன். அது பண்ணுவேன் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஓகே. ஐ திங்க் தங்கமயில் இருக்கு. அவங்களோட ப்ராடக்ட் ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க. ஓகே. தங்கமயில் ஸ்ரீ பழனி முருகன் ஜுவல்லரி. எஸ் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சோ ஓகே ஃபைன். இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னன்னா, யாரு ஒருத்தவங்க டிஜிட்டல்ல, டிசைன்ல ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? சரி ஓகே. அவங்கள விடுங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன்னா என்னன்னு தெரியாம வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ ரூஃபிங் அண்ட் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆ அக் அக அகம் ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ், ஆப்பிள் இன்டீரியர்ஸ், டிஜிட்டல் எட்ஜ் இதோ பாருங்க. இந்த கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணலாமா? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நீங்க அப்ளை பண்ணலாமா? இன்டர்ன்ஷிப்பு கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இன்னைக்கு இப்போ ஒர்க் பண்ணாம இருக்கிறீங்க அப்டின்னா, அங்க பாருங்க. அதுவும் யாரு? திவ்யா சங்கர். ஸோ ஃபீமேல். ஷி இஸ் அ ஃபீமேல். திவ்யா சங்கர்ன்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க? இந்த டிஜிட்டல் எட்ஜ்ன்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிய ரன் பண்றாங்க. ஃபோன் நம்பர் மொதற்கொண்டு இங்க இருக்கு. கோயம்புத்தூர்ல யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க? கோயம்புத்தூர் பக்கம் எத்தன பேர் இருக்கீங்க? கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் மீ அப்டியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ அப்ப நீங்க எந்த ஊர் சிட்டி எந்த சிட்டி பக்கத்துல இருக்கீங்களோ அத டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. சேலம். சிட்டி டைப் பண்ணுங்க கைஸ். 23 பேரு. எல்லாரும் சிட்டி டைப் பண்ணுங்க. இன்னும் 23 பேர சிட்டிய டைப் பண்ணுங்க. எந்தெந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்ட்டு. பார்த்தீங்களா? இங்க வந்து கம்பெனி லிஸ்ட் கம்பெனியோட சிஇஓவே டைரக்ட்டா இருக்கிறாங்க. நீங்க போய் ஹெச்ஆர புடிக்கிறதுக்கு பதிலா சிஇஓ புடிச்சிட்டீங்கன்னா ஈஸி தானே! என்ன சொல்றீங்க?
போயிட்டு கம்பெனிய பிடிக்கிறதுக்கு பதிலா, நீங்க டைரக்ட்டா சிஇஓவ புடிச்சிட்டீங்கன்னா, ஓகே. இப்போ மதுரை, சேலம்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? உங்க ஊர்ல வந்து பிஎன்ஐ இருக்குதான்னு பார்க்கணும். செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. பிஎன்ஐ மதுரை போட்டு பார்த்துருவோமா? எல்லா ஊர்லயுமே இருக்கும் பிஎன்ஐ மேக்ஸிமம் இருக்கும். ஓகே. பிஎன்ஐ மதுரை இருக்கு. சாப்டர் என்னென்ன சாப்டரா இருக்குன்னு பார்க்கலாம். அதிலே சாப்டர் நெறைய இருக்கும்பா. ஒரு ஒரு கம்பெனின்னா அப்படிலாம் இருக்காது. இதோ பாருங்க. பாண்டியாஸ்ன்றது ஒரு சாப்டரு, சாணக்யாஸ்ன்றது ஒரு சாப்டரு, எந்திராஸ்ன்றது ஒரு சாப்டரு, கடம்பாஸ்ன்றது ஒரு சாப்டரு, பிரம்மாஸ்ன்றது ஒரு சாப்டர். இந்த மாரி சாப்டர்ஸ் நெறைய இருக்கும். ஓகே. நீங்க ஒரு பிஎன்ஐல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. யூ கேன் கோ ஃபார் a 3 to 4 பிஎன்ஐ. ஓகே. ஒரு ஒரு கம்பெனியோட லிஸ்டிங் இருக்கு. ஓகே. இப்போ ஒவ்வொரு கம்பெனியோட லிஸ்ட் எடுத்து மதுரையில இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி 5 கம்பெனிக்கு நீங்க டிசைன் பண்ணி குடுத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டர் Canvaல ஃப்ரீயா உட்கார்ந்து டிசைன் பண்ணி குடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு போஸ்டர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ். பிராக்டிஸ் இருக்கணும். உங்ககிட்ட நல்லா பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, போய் மார்க்கெட்ல தேடி பாருங்க. இத வாங்குறதுக்கு எந்த கம்பெனி ரெடியா இருக்கும்? நம்ம பண்ணி குடுக்குற ஒரு போஸ்டர் வாங்குறதுக்கு எந்த கம்பெனிக்கு ரெடியா இருப்பாங்க? அப்படின்றத தேடுங்க. ஓகே. இப்ப நான் வந்து அப்படிதான் பிஎன்ஐல போய் அக்ஷயா ஸ்வீட்ஸ போய் புடிச்சேன். இப்போ ஒரு மாசத்துக்கு எனக்கு வந்து எவ்வளோ பே பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5000 பே பண்றாரு. ஓகே. எவ்ரி டே அவருக்கு ஒரு போஸ்டர் குடுத்துருவேன் இந்த மாரி. டாக்டர்ஸ் டே அந்த டே, இந்த டேன்னு சொல்ட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு போஸ்டர் போயிடும். ஓகே. சோசியல் மீடியா போஸ்டர்ன்னா என்னன்னு தெரியுமா? எஸ்எம் போஸ்டர் சொல்லுவாங்க இதுக்கு பேரு. இந்த மாரி Instagram சைஸ்க்கு இருக்கும். இது கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் மொக்கையா இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் நம்ப பண்ணதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பண்ணது தான். ஓகே. ஒரு சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் பண்றதுனால கிடைக்கிற லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா பண்ண போறீங்க. டூல் வந்து Canva. ஓகே. டூல் வந்து Canva ஃப்ரீயா பண்ண போறீங்க. ஒரு போஸ்டருக்கு ரூ. 100 வாங்க போறீங்க. 30 போஸ்டர்ஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா ரூ. 3000. 5 கம்பெனி, 5 பிராண்ட் எடுத்தீங்கன்னா, யூ கேன் டூ த ஃப்ரீலான்சிங். சிம்பிளா பண்ணலாம். சரி ஓகே. இப்ப நீங்க அப்படியே வாங்க. சரியா? இதே மாரி உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு ஸ்வீட் கடை இருக்கு. தீபாவளி வரப்போது. தீபாவளிக்கு போஸ்டர்ஸு இந்த மாரி இந்த Instagramலாம் போடுறதுக்கு, இல்ல WhatsApp குரூப்ல ஷேர் பண்றதுக்கு, அந்த கம்பெனிகளுக்கு வந்து கான்ட்ராக்ட்டா டீலா பேசிக்கலாமா? ஸ்வீட் கடை வச்சிருக்காரு உங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன். தீபாவளி வருது. அண்ணா தீபாவளி வருது. ரெகுலரா இந்த மாரி பல்க் ஆர்டர்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாரி போஸ்டர்லாம் பண்ணி குடுக்குறேன். ஒரு போஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வழக்கமா சார்ஜ் பண்றது ரூ. 300. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 போட்டுக்கிறேன். ஒரு 30 போஸ்டர் பண்ணி குடுத்துர்றேன். 3000 குடுங்க. அப்படி சொல்லி போய் யாராவது பேச முடியும்னு நெனைக்கிறீங்களா?
இந்த மாரி பேசுனா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு நெனைக்கிறீங்களா? கிடைக்காதுன்னு நெனைக்கிறீங்களா? கைஸ் ப்ளீஸ் வேக் அப். டெஃபினட்டா கிடைக்கும். சரி ஓகே. எப்படி போய் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுன்னா, அவங்களுக்கு முன்கூட்டியே ஒரு 5 போஸ்டர் பண்ணிடுங்க தீபாவளி வச்சு. அந்த கம்பெனியோட பிராண்ட் போட்டு, அந்த கம்பெனி லோகோ போட்டு, "பாருங்க சார் உங்களுக்காக 5 5 போஸ்டர் பண்ணியிருக்கேன் பாருங்க." போயிட்டு பண்ணுப்பா காசு தரேன்னு சொன்னாங்கன்னா, "சார் நாங்க அட்வான்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50% அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் சார் ஸ்டார்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 1000 ரூ. 1500 போட்டுருங்க சார். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்வான்ஸ் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஜாலியா உட்காந்து. ஓகே. ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் கடை அப்ரோச் பண்றீங்க. அது மூலியமா கிடைக்கிற லாபம். ஓகே. இந்த மாரி இங்க பாருங்க. இங்க மதுரையில இங்க பாருங்க எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க இங்க. ஆட்டோமொபைலு, ஆடிட்டர் ஆஃபீஸு, சிவில் கான்ட்ராக்ட், கார் பிளாசா, பென்ஸு, ட்ரீம்ஸு இங்க போயிட்டு நீங்க பண்ணி குடுக்குற டிசைன்லாம் பண்ணி குடுக்குறது ஆல்ரெடி ஒரு டீம் இருக்கும் உள்ள. ஓகே. அது எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். இதோ இருக்குது பாருங்க இதான். பெஸ்ட்ரா மீடியான்னு இருக்கு இல்லையா? இவங்க தான் டிசைன் பண்ணி குடுப்பாங்க. நீங்க சப்போஸ் டைரக்ட்டா போயிட்டு எல்லார் கூடயும் குடுக்கறதுக்கு பதிலா, இந்த மார்க்கெட்டிங் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடலாம். சொல்றது புரிஞ்சுதா? அப்படியே டெக் கம்பெனிஸ் எதா இருக்கான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. மதுரை டெக் கம்பெனி ஏதாவது உள்ள இருக்கான்னு பார்ப்போம். இதோ இருக்கு பாருங்க. ERP சாஃப்ட்வேர். மேப்சாஃப்ட் சொல்யூஷன் சொல்ட்டு ERP சாஃப்ட்வேர் விக்கிற கம்பெனி இது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க என்ன பண்ணலாம்? ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அடுத்த பிசினஸ் யாரு இங்க இருக்காங்க பாருங்க. இதோ பாருங்க வெப் டெவலப்மென்ட் கம்பெனி இருக்கு பாருங்க. அது விங்க் டிசைன். ஓகே. இதுல போய் நீங்க என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாமா? ப்ரோ எனக்கு இன்டர்ன்ஷிப் குடுக்க முடியுமான்னு கேட்க முடியுமா? மதுரையில இருக்கிறவங்களுக்கான இது பதிவு தான் இது. ஓகே. விங்க் டிசைன். அவங்க ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி எல்லாமே இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு ப்ரொஃபஷனல்னா ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி, ஒரு ப்ரொஃபஷனல்னா ஒரு டிசைன்ஸ் ரெடி பண்ணி, இதெல்லாம் என்னோட போர்ட்ஃபோலியோ. உங்க கம்பெனிக்கு ஏதாவது வொர்க் இருந்தா சொல்லுங்க. நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு சின்ன வாய்ப்பு குடுங்க. பண்ணலாமா? மதுரை காய்ஸ். மொத்தம் இதுல பார்த்தீங்கன்னா 3 சாப்டர் இருக்கு. 4 சாப்டர் இருக்கு. அந்த 4 சாப்டர்ல 4 சாப்டர்ல நீங்க ஃப்ரீலான்சிங்கும் பண்ண முடியும். அதே சமயத்துல யூ கேன் பிகம் அ மெம்பர் ஆஃப் ஏதாவது ஒரு கம்பெனில எம்ப்ளாயா மாற முடியும். யூ கேன் கோ ஃபார் அ விசிட்டர்ஸ் ஆல்சோ. இந்த கம்பெனில விசிட்டராவும் போ முடியும். இது பிஎன்ஐ மீட்டிங் வந்து எவ்ரி வீக்ல 1 நாள் நடக்கும். நீங்க இது யாராவது புடிச்சு உள்ள போலாம். இதோ இருக்கு பாருங்க. விஷன் கிரியேட்டர்ஸ் அண்ட் HR சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். மார்க்கெட்டிங் பிராண்டிங்ல இருக்கிறாங்க அவங்க. இதுல போய் ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். வேற எங்க இருக்காங்க? அப்படி டெக்னாலஜிக்கல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதோ பாருங்க. ஃபிடா டெக்னாலஜி. ஓகே. தனுஷ்ஸ்ரீ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுல போய் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணலாம்.
நீங்க டைரக்ட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாம, டைரக்ட்டா அவங்களுக்கு கால் பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்க்கு போய் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஒரு 700 ஆகும். ஒரு 800 ஆகும் மீட்டிங் போறதுக்கு. போய் மீட் பண்ணிட்டு, உங்களோட கார்ட் எல்லார்கிட்டயும் குடுத்துட்டு வரணும். டிசைனர் நானு அப்டின்னு சொல்லிட்டு. ஓகே. உங்க டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி மட்டும் ஃபர்ஸ்ட்டு புடிங்க. ஓகேவா? அப்புறம் ஐடி கம்பெனியும் ஒரு சில இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் இதுவரை 4, 5 பார்த்திருப்போம். அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனிஸ். இதோ பாருங்க. செஞ்சுரி மைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெப் டிசைனிங் கம்பெனி இருக்கு. ஓகே. ஸோ மதுரையில இருக்கிறவங்க பிஎன்ஐ பயன்படுத்தி ஒரு கம்பெனிய போய் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணலாம். 4 பிரான்ச் இருக்கு. 4 இது இருக்கு. 4 குரூப் இருக்கு. நீங்க எல்லாரையும் பர்சனலா மீட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஹிட் கிடைக்கும். கரெக்ட்டா? சென்னையும் இதே பேட்டர்ன் தான். ஓகேவா? உங்களுக்கு திருப்பதியில இருந்தாலும் சரி, இதே பேட்டர்ன் தான். தஞ்சாவூர்னாலும் இதே பேட்டர்ன் தான். சேலம்னாலும் இதே பேட்டர்ன் தான். சிதம்பரம்னாலும் இதே பேட்டர்ன் தான். பாண்டிச்சேரினாலும் இதே பேட்டர்ன் தான். கன்னியாகுமரி இதே பேட்டர்ன் தான். ஒசூரும் இதே பேட்டர்ன் தான். கன்னியாகுமரி, நாகர்கோவிலா இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையா இருந்தாலும் சரி, சேலமா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதே பேட்டர்ன் தான். ஓகேவா? அப்படி எங்க ஊர்ல பிஎன்ஐ இல்லன்னா, உங்க ஊர்ல ஏதாவது ஸ்வீட் கடை இருக்கும். டாக்டர் இருப்பாங்க. டாக்டர்ஸ் ஓகேவா? அந்த டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்து, இந்த மாரி உங்களுக்கு டிசைன்ஸ்லாம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கங்க. அப்படி சொல்லி அவங்க கிட்ட அப்ரோச் பண்றது. அதுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு 4, 5 டிசைன் பண்ணி, "இந்த பாருங்க டிசைன் பண்ணியிருக்கேன்." அப்படி சொல்லி அவங்களுக்கு ஷோ பண்றது மூலியமா ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எடுக்க முடியும். இவரு எங்க கூட படிச்சவர் தான் அவரு. எங்க கூட சோசியல் மார்க்கெட்டிங் படிச்சவரு இவரு. ரமேஷ்ன்னு சொல்ட்டு. இவரு அகாடமியும் வச்சிருக்கிறாரு இவரு. இதுல ஆ எங்க கூட சென்னையில வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சவரு. ரமேஷ்ன்றவரு. மதுரையில இருக்கிறாரு. அவங்க ஏஜென்சி பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் 360. இவரு வந்து மதுரையில தான் இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ரெஃபரல் வேணும்னா சொல்லுங்க. மதுரையில இருக்கு. மோனிகா உங்களுக்கு சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டூ மீட் திஸ் பெர்சன், ஐ வில் கனெக்ட் ஐ வில் ஷேர் யுவர் ரெஸ்யூம் டூ ஹெம். இவருக்கு வேணா நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் நீடட்ன்னா. எஸ். எல்லா ஊர்லயுமே திண்டுக்கல்ல இருக்கிறீங்களா? திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுக்கும் இதே நெலைம. இதே தான். திண்டுக்கல்ல யாராவது இருக்கீங்களா? திண்டுக்கல் இல்ல. ஸோ விஎன்ஐ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நெட்வொர்க். இப்போ பாண்டிச்சேரியா இருந்தாலும் இருக்கு. பாண்டிச்சேரிக்கு இதிலே இருக்கு. ஓகே. விஎன்ஐ பாண்டிச்சேரி போட்டு பாருங்க இருக்கும். இந்த ஃப்ரீலான்சிங் நீங்க இத ஃப்ரீலான்சிங்கா பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங்லேருந்து எடுக்கலாம். இல்ல ஜாபா பார்த்தீங்கன்னா, ஜாப்க்குள்ள போலாம். வாட் எவர் இட் இஸ் யூ கேன் டூ தட். சொல்றது புரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா டிசைன் பண்றதுக்கான ஸ்கில் இருக்கணும். அலைன்மென்ட் வந்து மிஸ் ஆவக்கூடாது. அவங்க கேட்கற டிசைன்ஸ் எல்லாம் பண்ணணும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. மொத டிசைன் பண்ண தெரியுமா? அப்படின்னு செக் பண்ணிக்கணும்.
உங்களுக்கு அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஓகேவா? நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கேன்வால டிசைன் பண்ணது தான். பக்காவான டிசைன்ஸு. அந்த அந்த கேக்கோடைய ஸ்பெஷல் லான்ச்சு, அந்த கடைக்கு ஓப்பனிங்கு, இந்த மாரி நெறைய ப்ராஜெக்ட் வரும். நீங்க ஒரு டிசைனர்ன்றத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்பன்னா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஓகே. பிஎன்ஐ நெட்வொர்க் யாருக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. இதான் ரேஷனல் மெத்தட் 1. அதாவது வேலை தேடுற மெத்தடாலஜி 1. நீங்க போய் மார்க்கெட்ல நாக்ரில் அப்ளை பண்ணி, ஒரு வேலைக்கு போயி, அதெல்லாம் எவ்வளோ டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா. ஓகே. அதெல்லாம் எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியாது. பட் இது வந்து ஒரு மெத்தட், ஈஸி மெத்தட். மீட்டிங் போறீங்க, கார்ட ஷேர் பண்றீங்க, வேலை இருந்தா சொல்லுங்க. இல்ல ஃப்ரீலான்சிங் பண்றேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க. வந்து வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது வந்து வொர்க்கிங் பேட்டர்ன், வொர்க்கிங் மெத்தடாலஜி. ஓகே. இன்னைக்கு பிஎன்ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். நம்மளுடைய டீம்ல இருக்கிற இங்க உங்களுக்கு கூட நெறைய பேருக்கு தெரியாது. பிஎன்ஐன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. கரெக்ட்டா? இப்ப வந்து பிஎன்ஐன்னா என்னன்னு கான்செப்ட் புரிஞ்சுதா? பிஎன்ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு 100 பேருக்குள்ள பிசினஸ ஷேர் பண்ணிக்கிறவங்களுக்கு பேரு தான் பிஎன்ஐ. ஓகே. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பிஎன் இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து மொத்தம் எனக்கு ஒரு 18,000 எனக்கு சம்பாரிச்சு குடுத்தது பிஎன்ஐல. இந்த டிசைன் பண்ணி குடுத்ததுனால, ஐ ஏர்ன்ட் நியர்லி ஒரு ரூ. 18,000. இந்த மாரி பத்திரிக்கை, கார்டு இந்த மாரி அப்பப்ப எதனா வரும் ஒர்க் அவங்க கிட்ட இருந்து. சொல்றது புரியுதுங்களா? இந்த மாரி வரும்போது, நம்மளுக்கு அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் நம்பளுக்கு. ஆனா நீங்க டிசைன் பண்ணணும். அதான் இங்க டேலண்டா டிசைன் பண்ணணும். அவங்க கேட்கறதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட்டா கேட்பாங்க. எனக்கு அது வேணுன்னுவாங்க, இது வேணுன்னுவாங்க. அதுக்கு ஏத்த மாரி நீங்க டிசைன் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிசைன் பண்ணதுக்கா ப்ரோ 19,000 குடுத்தாங்க. அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் நெறைய டிசைன் பண்ணி குடுத்தேன் அவங்களுக்கு. ஓகேவா? அதாவது இந்த ஒரு ஈவென்ட்டுக்காக நெறைய டிசைன்ஸ் பண்ணேன். மத்த பேனர்ஸ் மட்டுமே நெறைய டிசைன் பண்ணி குடுத்தேன் ஆக்சுவலி. அதே மாரி ஒரு பிபிடி டிசைன் பண்ணி குடுத்தா ரூ. 3000 குடுத்தாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதுங்களா? பிஎன்ஐக்குன்னு சொல்லிட்டு பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. அந்த பிரசன்டேஷன் பண்ணா நான் ரூ. 2000லேருந்து 3000 சார்ஜ் பண்ணுவேன். உண்மையாலுமே தான் சொல்றேன். இது வந்து மகாலட்சுமி கேட்டரிங்ன்றவங்களுக்கு பண்ணது. ஓகேவா? அதே மாரி ஒவ்வொரு பிராண்டுக்குமே பிபிடி ஒர்க் வரும். நாங்க ரூ. 3000 வாங்குவோம் ஒரு பிபிடி ஒர்க்குக்கு. அதுல 1 நாள் ஃபுல்லா வேல இருக்கும். ஓகேவா? அதுக்கு என்னது 1 நாள் ஃபுல்லா வேல இருக்கும். பட் இட்ஸ் ஃபைன் டூ கெட் அ ₹2000 பெர் டேன்றது எனக்கு வந்து ஓகேன்றேன் நானு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பத்மாவதி டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரில இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரித்தி மார்பிள்ஸ் அண்ட் கிரானைட். ஓகே. இவங்கலாம் எனக்கு வந்து அப்பப்போ வந்து ஆ ஒர்க் குடுத்துட்டு போன தெய்வங்கள். இது வந்து பர்த்டே செலப்ரேஷன். ஓகே. ஒரு வீடியோ பண்ணி குடுத்தோம். ரூ. 2000 வாங்குனோம். ஓகே. குழந்தைங்களுக்கு. சரியா? இதோ இருக்கு பாருங்க. கிரீன் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட். இதுவுமே பிபிடி தான். இதுக்கு ஒரு ரூ. 1000 வாங்குனோம். இதோ பாருங்க அன்னை மாதா பிரிண்டர்ஸோட பிபிடி. பிரிண்டர்ஸ்க்கான பிபிடி.
அவங்களுக்கு பண்ணது. கிரீன் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட். அப்படியே ஒரு 10 பேர புடிச்சு வச்சுட்டேன் நானு அவ்வளோதான். அந்த 10 பேர புடிச்சு வச்சுட்டு, பிபிடி வேணுமா? இருக்கு. ஃபைட் வேணுமா? இருக்கு. சாங் வேணுமா? இருக்குன்ற மாரி எல்லாமே இருக்கு சார். பண்ணலாம். ஸோ ஆக்மி ஃபிட்னஸ். ஓகே. ப்ரௌசர் ஹோட்டலுக்கு வந்து ப்ரௌசர் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகே. ஸோ இந்த மாரி YouTubeக்கு தம்ப்நெயில் பண்ணா காசு, Instagramக்கு தம்ப்நெயில் பண்ணா காசு, எல்லாத்துக்குமே காசு. காசு இல்லன்னா இங்க எதுவுமே கிடையாது. ஆர் யூ பிலீவிங் ஆர் நாட்? வெறும் Canva. ஓகே. வெறும் ஜஸ்ட் Canvaவ மட்டுமே வச்சு நான் மாசத்துக்கு வந்து மினிமலா ஒரு 15,000லிருந்து 25,000 மினிமலா சம்பாரிக்கிறேன். உங்களால சொன்னா நம்ப முடியுதா? ஜஸ்ட் Canvaவ மட்டும் ஃப்ரீ Canvaவ மட்டுமே வச்சு ஐ அம் ஏர்னிங் 25K பெர் மந்த். சொன்னா நம்ப முடியுதா? சொன்னா நம்ப முடியுதா? மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரீ Canvaவ மட்டுமே வச்சு 25,000 ஏர்ன் பண்றேன்னு சொன்னா நம்ப முடியுதா? இங்க பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ட்டு. ஓகே. சமக் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அக்ஷயா ஸ்வீட்ஸ் இருக்கும். அபிநயா பிரிண்டர்ஸ் இருக்கும். ஜெனிஃபர் மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இதோ இருக்காங்க பாருங்க. இவங்க தான் அது. பிரைடலு. இந்த மாரி பிரைடல் புடிக்கலாம். செம்ம காசு இருக்கு பிரைடல்ல. உங்க பசங்க யாராவது பிரைடல் பண்ணியிருந்தாங்கன்னா, பிரைடல் மேக்கப் புடிங்க. ஓகேவா? ஸ்வீட் கம்பெனிஸ் புடிங்க. ஸ்கூல்ஸ் பாருங்க. ஸ்கூல்ஸ்க்கு டிசைன்ஸு. ஏதாவது ப்ரீ ஸ்கூல் கிடைச்சதுன்னா, ப்ரீ ஸ்கூல் பாருங்க. கைஸ் மார்க்கெட்ல வந்து அவ்ளோ பேரு பிசினஸ் பண்ணிட்டு உக்காந்துட்டுருக்கான். எவனுக்கும் டிசைன்ஸஸ் இல்லாம. இங்க பாருங்க வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனிக்கு கூட நாங்க டிசைன் பண்ணி குடுக்குறோம். ஓகேவா? வாட்டர் பியூரிஃபை கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி. எதுக்கு டிசைன் இல்ல எல்லாத்துக்கும் டிசைன் பண்ணி குடுப்போம் நாங்க. பிரிண்டிங்கு. ஓகே. அப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு இன்விடேஷன் பண்ணி குடுக்குறது, கல்யாணத்துக்கு இன்விடேஷன் பண்ணி குடுக்குறது. அப்புறமேட்டு டாக்ஸிக்கு வந்து டாரிஃப் போட்டு குடுக்குறது. அபிநயா பிரிண்டர்ஸு. ஒரு பிரிண்டர் புடிச்சா போதும். அடுத்த 2, 3 பிரிண்டர் ஈஸியா புடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெட் விக்கிற கம்பெனி. பெட்டு மேட்ரஸ் விக்கிறாங்கல்ல அந்த கம்பெனி. எல்லா கம்பெனியும் இப்போ முடிவு பண்ணுவாங்க. இதோ பாருங்க. கீ ஆட்டோமேஷன் சொல்யூஷன். அதாவது கீய வந்து தொலைச்சிட்டீங்கன்னா, கீ ரெடி பண்ணி குடுக்குற ஒரு கம்பெனி. ஸ்டுடியோ குளோ. ஸ்டுடியோ குளோன்றது என்னது? ஒரு மேக்கப் ஸ்டுடியோ. ஸோ, பண்ணாத வொர்க் கிடையாது. எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம். இதோ பாருங்க ரியல் எஸ்டேட்டு. ஓகே. மென்டார் ஐக்யூன்றதுக்கும் பிபிடி பண்ணி குடுத்துருக்கோம். இந்த பிபிடிக்கு வந்து ரூ. 3000 நான் வாங்குனேன். இதோ இருக்கு பாருங்க. இந்த பிபிடிக்கு வந்து ஐ காட் ₹3000 மென்டார் ஐக்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இது ஓவர்சீஸ் கிளையன்ட். ஜெர்மனி கிளையன்ட்.
ஓகேவா? உங்களோட வொர்க் புடிச்சுச்சுன்னா, அவங்க ரெகுலரா வந்துட்டே இருப்பாங்க கைஸ். அவ்வளோதான் சிம்பிள். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க கூட டிராவல் பண்ணணும் அவ்வளோதான். காட் இட்? என்னென்னலாம் இன்னைக்கு கத்துக்கிட்டீங்க? என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படியே டைப் பண்ணுங்க பாக்கலாம். பிஎன்ஐ நெட்வொர்க்கிங் அதான் தெரியுமே. வேற என்ன கத்துக்கிட்டீங்க? அத சொல்லுங்க. பிஎன்ஐ நெட்வொர்க்கிங் மட்டும் இல்லாம வேற என்ன கத்துக் குடுத்தாரு? வேற என்னென்ன சொன்னாரு? அது சொல்லுங்க. எஸ்எம் போஸ்டர்ஸ். ஹவ் டூ ஃபைண்ட் அ வொர்க். ஓகே. அடுத்து ஸ்வீட் கடை சொன்னேன். பேக்கரி ஷாப்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. வெப் டெவலப்மென்ட் ஏஜென்சி. எஸ், யூ கேன் ஏர்ன் ஃப்ரம் போஸ்டர்ஸ் டெஃபினெட்லி. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க கிட்ட வந்து சான்ஸ் கிடைக்கும்போது உங்களோட கார்டோ, இல்ல உங்களுடைய கான்டாக்ட்டோ இருக்கணும். இது இப்படி இருந்ததுன்னா, நீங்க ஈஸியா அவங்க கிட்ட இருந்து வேலைய வாங்கிக்கலாம். அதே மாரி காசு வாங்கிக்கிட்டு வேலைய ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பயுமே. இந்த மாரி ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது பிரச்சனை என்னன்னா, காசு குடுக்க மாட்டானுங்க. அதனால நம்ம முன்னாடியே காசு வாங்கிக்கிறது பெட்டர். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் பேமெண்ட்டாவது வாங்கிட்டு ஒர்க் பண்றது நல்லது. ஓகே. ஸோ மதுரையா இருக்கட்டும், திண்டுக்கல்லா இருக்கட்டும், எந்த ஊரா இருந்தாலும் ஒரே ஒரு பிஎன்ஏ வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம். பிசினஸ் பண்ணலாம், ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், உங்க ஜாப் தேடலாம், நெட்வொர்க் பண்ணலாம். யூ கேன் டூ மெனி திங்ஸ். இதுவே நல்ல ஒரு ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் கம்பெனில போய் இருந்ததுன்னா, அந்த கம்பெனில போயி, இந்த மாரி நான் வந்து மொபைல் ஆப் டிசைனர் நானு. நான் இந்த மாரி டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க. அப்படி சொல்லி, நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுடைய வொர்க்க ஷோ பண்ணலாம். எல்லா விதமான இண்டஸ்ட்ரிக்குமே நீங்க டிசைன் பண்ணி குடுக்கலாம். அதே மாரி அந்த உள்ள இருக்கிற 100 பேரோ, அந்த 100 பேருக்கு மட்டும் தான் பிசினஸ் குடுத்துருப்பாங்கன்னு கிடையாது. சில பேருக்கு வந்து சில பேரோட வொர்க் பிடிக்காது. அப்போ அந்த உள்ள பேரு இருக்கிறவங்களுடைய வொர்க்குக்கு யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அந்த நேரத்துல, நீங்க அழகா உள்ள புகுந்து, "சார் நான் உங்களுக்கு பண்ணி குடுக்குறேன். குடுங்க." அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் பிஎன்ஐ மெம்பரே கிடையாது. ஆனா இத்தன பிஎன்ஐ வொர்க் வாங்கி பண்ணியிருக்கேன். நான் அப்ப எவ்வளோ பெரிய ஆளு? நான் பிஎன்ஐ மெம்பரே கிடையாது. பிஎன்ஐ மெம்பரா இருக்கிறவங்களுக்கு தான் பிசினஸ் கிடைக்கும்னு சொன்னா யார் சொன்னது? கிடையவே கிடையாது. யூ கேன் கெட் வெளியில இருந்து கூட நீங்க ஆப்பரேட் பண்ணலாம். உங்களுக்கான ஒரு 4 பேர புடிச்சிட்டீங்கன்னா போதும். பிஎன்ஐ மெம்பர் 4 பேர் நீங்க புடிச்சிட்டீங்கன்னா, அவங்க உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வேலை கிடைக்கல. என்ன பண்றது தெரியல. வீட்ல திட்டுறாங்க. மந்த்லி ஏதாவது ஏர்ன் பண்ணணும். அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா, ஸ்டார்ட் திஸ் வொர்க். ஏன் நான் இத சொல்றேன்னா, மொத விஷயம் இந்த மாரி டிசைன்ஸ்லாம் பண்றதுக்கான தகுதி நம்ம வளர்த்துக்கணும். கரெக்ட்டா? நீங்க லோக்கல் மார்க்கெட்டுக்கே டிசைன் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான். ஸோ லோக்கல் மார்க்கெட்டுக்கு டிசைன் பண்ணி, அந்த வொர்க் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட அப்புறம் என்ன இருக்குது? போர்ட்ஃபோலியோ இருக்குது கையில. கரெக்ட்டா இல்லையா? யூ ஹேவ் போர்ட்ஃபோலியோ டூ ஷோகேஸ் டூ யுவர் வொர்க். அது வொர்க்லயும் காட்டுறதுக்கு இருக்கு. பிளஸ் வந்து உங்களோட கிளையன்ட் கிட்டயும் காட்டுறதுக்கு இருக்கு. இப்படி இருக்கிறவங்க தான்ப்பா மார்க்கெட் எதிர்பார்க்குது. சும்மா யாராவது ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்றவங்கலாம் இங்க மார்க்கெட் எதிர்பார்க்கறது இல்ல. புரிஞ்சுதா?
நீங்க என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ணுவீங்கன்ற கான்ஃபிடென்ட்டோட இருந்தீங்கன்னா, அத எல்லாத்தையும் டிசைனா பண்ணி, இந்த மாரி நான் வந்து டிசைன் பண்ணி குடுக்குறேன் அப்டி சொல்லிட்டு உங்களோட WhatsAppல, உங்களோட Instagramல, உங்களோட Facebookல ஸ்டேட்டஸா போடுங்க. இன்ட்ரஸ்ட்டா இருக்கிறவங்க எனக்கு பிங் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்கன்னு சொல்லி போடுங்க. என்னென்ன ஒர்க்லாம் பண்ணி குடுக்க முடியும் ஆஸ் அ டிசைனரா? லோகோ கிரியேட் பண்ண முடியும். விசிட்டிங் கார்ட் நோட் பண்ணிக்கங்க. லோகோ, விசிட்டிங் கார்ட், ஓகே. சோசியல் மீடியா போஸ்டர். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸ்டாண்டி, பேனர்ஸ், எஸ் யூடியூப் தம்ப்நெயில். நெறைய பேரு, நெறைய விளாகர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல தம்ப்நெயிலே போடுறது சரி கிடையாது. நீங்க ஃபாலோ பண்ற ஆ கிச்சன் கிச்சன் கில்லாடிஸ் அந்த மாரி நெறைய ஃபீமேலோடைய யூடியூப் சேனல்லாம் போய் பாருங்க. அதுல ஒரு தம்ப்நெயிலும் இருக்காது. ஒழுங்காவே இருக்காது. ஆனா பாருங்க வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாயிரம் வியூஸ் போயிருக்கும். அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க. "அக்கா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து தப்பு. இந்த மாரி பண்றீங்க, மாத்துங்க." அப்படி சொல்லி போடுங்க. இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ் போனீங்கன்னா, பர்சனல் விளாக்லாம் நெறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க. அ அந்த சேனல், இந்த சேனல் அப்படி சொல்ட்டு. ஓகேவா? அதுல வந்து பர்சனல் விளாக் போட்டிருப்பாங்க. இந்த மாரி எனக்கு வந்து இது இவ்வளோ நாள் இது இல்லாம இருந்தது, அது இல்லாம இருந்தது. சமையல் பண்ணோம். வீட்டுக்கு குழந்தைங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது லஞ்ச் பண்ணி குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் இன்னைக்கு வந்து விளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு விளாகர போய் புடிங்க. "அக்கா நான் உங்களுக்காக ஒரு 5 தம்ப்நெயில் பண்ணியிருக்கேன். இத பார்த்து ரீப்ளேஸ் பண்ணி போடுங்க. நல்லா இருக்கும் பாருங்க, போடுங்க." அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு ஒரு தம்ப்நெயிலுக்கு வந்து ₹200 ட ட வாங்குங்க. அவங்க ஒரு பெர் வீக்குக்கு எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வீடியோ போடுவாங்க. 10 இன்டூ 2 ₹200 போட்டீங்கன்னா ரூ. 2000. ஒரு விளாகர பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா? ஃபீமேல்க்கு சொல்றேன். புரியுதா? ப்ரௌசர். எஸ் ப்ரௌசர் பண்ண முடியும். மெனு கார்ட். ஓகே. மெனு கார்ட் பண்ணி குடுக்க முடியும். பேம்ப்ளெட், ஃப்ளையர் இது எல்லாம் பண்ண முடியும். பிசினஸ் கார்ட், விசிட்டிங் கார்ட். எஸ். லோகோ டிசைனுக்கு வெப்சைட் சொல்லுங்க. டெஃபினட்டா சொல்லுவோம். அத அடுத்த நாள் சொல்லுவோம். ஓகே. எஸ் போஸ்டர்ஸ். இன்விடேஷன். உங்க ஃபிரெண்டோட யாராவது மேரேஜ் வரப்போது. "ஏய் இந்த மாரி இன்விடேஷன்லாம் பண்ணி குடுத்துட்டு இருக்கேன். நீ உனக்கு வேணுமா? 500 இன்விடேஷன்." டிசைன்ஸ்லாம் போட்டு சூப்பரா பண்ணி குடுப்பேன். உங்க ஃபிரெண்டுக்கு யாருக்காவது ரெஸ்யூம் பண்ணி குடுக்குறீங்களா? குடுங்க. தாராளமா குடுங்க. சோ எவரிதிங் இஸ் அ டிசைன் அஸ் அ சர்வீஸ். அவ்வளோதான். புரிஞ்சுதா? இன்னமும் இன்னமும் நான் வந்து ஐடில வேலை கிடைக்கல. எனக்கு டிசைன்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த 15வது நாள்லயும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காம இருக்குதுன்னா, இந்த 15 நாள் நீங்க வந்து இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கான அர்த்தமே இல்ல கைஸ். இன்னுமா நான் சொல்றேன். ஸ்டில் யூ ஆர் நாட் கெட்டிங் ஹோப். யாஹ் பிபிடி பிரசன்டேஷன். தட்ஸ் ஆல்சோ கேன் பி பாசிபிள். கரெக்ட்டா? இன்னைக்கு செஷன்ல வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட்டா இருந்துச்சு? Canva யூஸ் போஸ்டர் டிசைன். Canvaக்கு மட்டும் இல்ல. நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம் Canvaவ. எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். Photoshopன்னு அதுக்கு மட்டும் தான் Photoshop. ராம்குமார், மணிபாரதி 100% சூப்பர். யூஸ்ஃபுல் செஷன். தேங்க் யூ கைஸ். 23 பேர் இருக்கீங்க. இதுவரையும் 5 பேர் தான் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. எல்லாம் தூங்குறீங்களோ? சூப்பர். கிரேட்ஃபுல். யூஸ்ஃபுல். இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல். ஓகே.
உங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ல வச்சு காசு சம்பாதிக்க முடியுதான்றத செக் பண்ண போறீங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு, டிசைன் பண்ண தெரிஞ்சுச்சு. நான் டிசைனர் ஆயிட்டேன். இத வச்சு ரூ. 1 ரூ. 2 மேக் பண்ண முடியுதா? அப்படின்றது தான் நீங்க பார்க்க போறீங்க. இது டிப் டெஸ்ட்ன்னு சொல்லலாம். டெஸ்டிங். என்ன டெஸ்டிங் இது? டிப் டெஸ்டிங். உங்களுக்கு உண்மையாலுமே உங்களுடைய ஸ்கில்லுல யாராவது ஒருத்தவங்க காசு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்க போறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு, அந்த ஒரு ரூ. 500 எடுத்து பார்க்கும்போது, என்னுடைய என்னோட செஷன் உங்களுக்கு ஞாபகம் வரும். "அப்பா! நம்மளுக்குன்னு ஒரு ரூட் கரெக்ட்டா கிடைச்சிச்சுடா. இதுக்கப்புறம் வேலை கிடைச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. வேலை கிடைக்கிற வரையும் நான் இத பண்ணிட்டே இருப்பேன்." அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா இல்லையா? வேலை கிடைக்கிற வரையும் ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா ஜாப பண்ணுங்க. அவ்வளோதான் சிம்பிள். மார்க்கெட்ல இருந்துகிட்டே இருக்கணும் அவ்வளோதான். அதுக்காக கத்துக்கிட்ட டிசைன் வந்து இருக்கிற வரையும் கத்துக்கிட்டீங்க டிசைன். வேலை கிடைக்கிற வரையும் சும்மாவா உட்காந்துருப்பீங்க? பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால டூ த ஜாப். ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ். வீட்ல இருந்தே கூட பண்ணலாம். நீங்க வெளில கூட தேவையில்ல. ஒரே ஒரு விஷயம் தான். இப்ப நான் சொன்ன அந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேட்டஸா ஒரு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி, உங்களோட பேர போட்டு, டிசைனர் அப்படின்னு போட்டு, கான்டாக்ட் மீ ஆர் டிஎம் மீ அப்படின்னு போட்டு உங்களோட ஸ்டேட்டஸ்ல போடுங்க. விசிட்டிங் கார்டு, இன்விடேஷன், மேரேஜ் இன்விடேஷன் டிசைன். அதாவது அனிமேஷன் பண்றது எப்படி? இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி குடுப்பேன் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆர்டர் அன்னைக்கு நீங்க எடுக்குறீங்க. உங்க ஸ்டேட்டஸ்ல எல்லாமே என்ன பண்றீங்க? போஸ்ட் போடுறீங்க. அத பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்டுங்க யாராவது உங்கள பிங் பண்ணுவாங்க. "டேய்! இதெல்லாம் எப்புட்றா பண்ற?" அப்படி சொல்லிட்டு. "நான் பண்றேன்டா. உங்க ஃப்ரெண்டுக்கு யாராவது ஷேர் பண்றா" அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, குடுங்க. கெட் த ஜாப். இன்னைக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் நீங்க எடுக்குறீங்க. எடுத்தே ஆவணும். அவ்வளோதான். எடுத்துடலாமா? ரெடியா? ஸோ உங்களோட போஸ்டர் ரெடி பண்ணி எனக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அதுல பக்காவா இருக்கணும். என்னென்ன சர்வீஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு. குரூப்ல ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க பண்ண டிசைன்ஸ. அதாவது இந்த மாரி எடுத்து போட்டுட்டு, இந்த மாரி லோகோ டிசைன்ஸ் அதெல்லாம் பண்றேன். நான் சொன்னேன்னு சொல்றதுக்காக இல்ல. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அத பண்ணுங்க. ஓகே. இந்த மாரி நான் வந்து வி ஆர் டூயிங் டிசைன்ஸ் எனி ஒன் லுக்கிங் ஃபார் திஸ் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி டிசைன் போட்டு, நீங்க போட்டு அத நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஸ்டேட்டஸா போட்டு அதுலருந்து ஒரு ஆர்டர் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஏதோ எப்படி வேணா பண்ணுங்க. உங்களோட விருப்பம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இட்ஸ் நாட் அ திங் டூ காப்பி தி சேம் டிசைன், சேம் ஐடியா. ஓகேவா? பண்ணலாமா? எஸ். ஸோ உங்களுடைய 23 பீப்பிளோடைய மெம்பர்ஸோடைய போஸ்டர்ஸையும் நான் பார்க்குறேன், எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு ரெடி பண்றீங்க உங்க போஸ்டர்ஸ் எல்லாத்தையும். ஓகே. உங்க ஃபோட்டோ போட்டாலும் போடுங்க. இல்லனாலும் நோ ப்ராப்ளம். யூ கேன் மென்ஷன் யுவர் நேம். உங்களுடைய ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணி, அத உங்களோட ஸ்டேட்டஸ்ல போட போறீங்க. உங்களோட இன்ஸ்டா டிஎம்ல போட போறீங்க. ஸ்டேட்டஸ்ல போட போறீங்க. அண்ட் தென் உங்களோட ஃபிரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ண போறீங்க. காட் இட்? இன்னைக்கே நீங்க ஃப்ரீலான்சிங் எடுத்து வொர்க் பண்ண போறீங்க. அவ்வளோதான் சிம்பிள். எஸ். ஓகே கைஸ். தேங்க் யூ ஃபார் த செஷன் டுடே. ஆ வில் மீட் டுமாரோ. முடிச்சிட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க குரூப்ல. ஓகே? ஓகேப்பா. தேங்க் யூ கைஸ். Thank you guys. Thank you so much. We'll connect later.